அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு விஷயத்த எதுக்காக நாடுவோம்? நம்மளோட உடம்புக்கு முடியல, இல்ல நம்ம கூட இருக்கவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மேக்சிமம் டைம்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பக்கமே போவோம் இல்லையா? அப்படி போகும்போது சில மர்மமான விஷயங்கள், அதாவது நீங்க போறீங்கன்னு வைங்களேன், ஒரு பர்டிகுலர் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்க பேஷண்ட் மட்டும் மர்மமான முறையில இறந்துகிட்டே இருக்காங்க. அந்த டாக்டர் உங்களுக்கோ இல்ல உங்க கூட இருக்கவங்களுக்கோ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்தா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே முடியல. இந்த படத்தோட லிட்டரலி இதே தான். ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஷன்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது மர்மமான முறையில் அவங்க இறந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணத்தை தேடி அவர் போக ஆரம்பிக்க முடிவுல கன்ஃபார்ம் நீங்க எதிர்பார்க்காத பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள கொண்டு போறேன். படத்தோட பேரை சொல்ல மாட்டேன் இல்லையா? மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன தோஸ் அப்படின்றதான் படத்தோட பேரு. இங்க இந்த படத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டாக்டரை நமக்கு காமிக்கிறாங்க. எதிரில் ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு பேச்சு திறன் அப்படின்றது வரவே கிடையாது. ஒரு மிஷினை தொண்டைக்குள்ள வச்சுதான் அந்த அதிர்வலைகளை வச்சு இவரோட பேச்சானது வந்துகிட்டே இருக்கு. உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு டிராஜடியான சம்பவம் நடந்திருக்கு நல்லாவே தெரியுது. அந்த விஷயத்த நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமான்னு கேட்க இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அருந்ததி அப்படின்ற ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்களோட கணவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு புது என்விரான்மெண்ட் குள்ள, அதாவது ஒரு புது ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்க டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகணுமா, ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு, நீ யோசிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லும் போது இவங்க முடிவா இருக்காங்க அந்த இடத்துல தான் நான் போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பிரகாஷ் அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர், அதாவது படத்தோட நாயகன் வச்சுக்கலாம், அவர்கிட்ட போக ஆரம்பிக்கிறது உடம்புக்கு முடியாத அவரோட மனைவி. அவங்களுக்கு இந்த சரளமான பேச்சுக்கள் அப்படின்றது வரவே வராது. அதாவது புதுசா யாராவது வந்து நின்னாங்க அப்படின்னா மௌனம் ஆயிடுவாங்க. அதை தாண்டி இவங்களுக்கு மூச்சு விடுற பிரச்சனை எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. சோ இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி தன்னோட மனைவியை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காரு. நான் இந்த மாதிரி உன்னை கூடயே கூட்டு போறேமா, நான் இல்லாத நேரத்துல நீ தனிமையில இருப்ப, அதை நான் விரும்பல, நீ ஏன் கூடவே வந்த அப்படின்னா எனக்காக அங்க ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்குள்ள என்ன கேட்காம யாருமே வர மாட்டாங்க, நீ என் பார்வையிலே இருக்க மாதிரி ஆயிடும், இதனால நீ என் கூடவே கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்கள கிளப்பி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது பேரலா அருந்ததி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அது புது என்விரான்மெண்ட் குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும், அதாவது அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது கணவர்கிட்ட கொஞ்சமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு மாதிரி ரொமான்டிக்கான விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்க திடீர்னு இவங்களோட கணவரோட முகம் அப்படியே மாறி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தரை நமக்கு காமிச்சாங்க இல்லையா, அவரோட முகம் தோண ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் போயிருக்கு போல. இதனால பட்டுன்னு தன்னோட கணவர் அடிக்கும் போது கணவருக்கு இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுதான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லமா, நம்ம மனசளவுல கனெக்ட் ஆயிருக்கோம், நீ போக போக சரியாயிடுவேன், நீ தேவையில்லாத விஷயங்களை எதுவும் யோசிச்சுக்காதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலை நமக்கு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பரபரப்பா அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரு சிஓ கிட்ட போக ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல் வெளியே நிறைய பேர் போராட்டங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு மாதிரி போர்டு எல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் இருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. செக்யூரிட்டியை கூப்பிடுறாரு. அவனுக்கு போராட்டம் பண்ற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்க, ஐயா மீடியாக்காரங்க வந்துருவாங்க, அந்த பயத்தாலதான் நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லையா, அவங்களா கலைஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு பொறுமையா. சரி நமக்கு நம்பிக்கையான நாள் ஒருத்த வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா இல்லையா, அவனை கூப்பிட்டுட்டியா, எல்லா வேலைகளும் சொல்லிட்டியான்னு கேட்கும்போது, ஐயா இங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அப்படியே கற்பனை அங்க நர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு அம்மா, அதாவது வயசான அம்மா, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குறாங்க. அவங்கள எந்நேரமும் பாத்துக்கிறதுக்காக அவங்களோட மருமகள் இருக்காங்க. இருந்தாலும் இவளெல்லாம் நம்ப முடியாதுமா, எனக்கு நீங்க இருந்தே ஆகணும், எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குதுமா அப்படின்னு மாதிரி அங்க அலாரம் இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான முறையில அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்களா போய் செக் பண்றாங்க. அம்மா இது உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா பயன்படுத்த கொடுத்துருக்கு, சும்மாலாம் அடிக்க கூடாதுமா, எங்களுக்கும் நிறைய வேலைகள்லாம் இருக்குல்லமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேசி புரிய வச்சுக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் நாயகன் தன்னோட மனைவியோட இங்க என்றானா இல்லையா, அவருக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள போறாரு. மனைவிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு நான் அது மாதிரி பேஷன்ஸை கவனிக்கணும்னு போறேன், நீ எடுத்துட்டு வந்து புக்கை படிச்சுக்கிட்டு இருமா, உனக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாருமே இங்க வர மாட்டாங்க, இதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் பேஷன்ஸ் எல்லாத்தையும் கவனிக்க போக அதே சமயத்துல ஜூனியர் டாக்டரா இருக்க நிக்கில் அப்படின்ற ஒருத்தர் அங்க இருக்க எல்லா பெண்கள் கிட்டயுமே வழிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல அருந்ததி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துகிட்டே இருக்கும்போது நாயகன் இதை கவனிக்கிறார். அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி, அதாவது ரெண்டு பேருமே பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருக்கு. இவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பிளாஷ்பேக்கா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் முதலா பார்த்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிடுது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் இது ஒரு
காதலா மாற ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருக்கு நடுவில் அப்படியே காதல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் ரிங் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு நாயகனோட அம்மா கிட்ட இதை பத்தி பேசலான்னு போகும்போது அவங்க கூட இருக்கவங்களும் சரி அவங்களோட அம்மாவும் சரி இந்த விஷயத்த எதிர்க்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நாயகன் முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கும்போது அப்பதான் அம்மா ஒரு ஆர்ட் பேஷன், அம்மாவை தாண்டி நமக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சோனுக்குள்ள இவர் போக ஆரம்பிக்கிறாரு. தன்னோட காதலை கிட்ட பேசிட்டு மியூச்சுவலா 2 பேரும் பிரிய ஆரம்பிக்க இவங்களுக்கு இதை ஏத்துக்கவே முடியல. நிறைய அடிக்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை அதாவது தன்னோட காதலனை பார்க்கணும், உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய முறை கால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, எனக்கு என் அம்மாவை தாண்டி எதுவுமே கிடையாது, இந்த மத பிரச்சனையால தான் நம்ம பிரியிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காத, என்னோட அம்மா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவர் காலை கட் பண்ணிட்டு போக இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ள அவரோட குழந்தைய சுமந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு கால் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த குழந்தை கலைஞ்சு போயிடுச்சு. இதனால பயந்து போறாங்க. நாயகனுக்கு போன் பண்ணி நீங்க கொஞ்சம் வர முடியுமான்னு அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. அவர் இது எதுவுமே தெரியாம என்னால வர முடியாது, எனக்கு என் அம்மா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போக்கிட்டே இருக்க இவங்க எங்க 2 பேரும் இங்க பிரிஞ்சிருக்காங்க. சோ அப்ப பிரிஞ்சு போனவங்க இப்ப எதிர் திசையில நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு நாயகன் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட மனைவியை பார்க்கணும்னு போகும்போது அவங்க இன்ன வரைக்கும் தூங்கல. என்னமாச்சு உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா ஒருத்தர் அதாவது நம்ப தகுந்த சோர்ஸ் ஒருத்தர் இருக்கானா அப்படின்ற மாதிரி சிஇஓ கேட்டிருப்பா இல்லையா, அவர் கைகளுக்கு ஒரு சில சீட் எல்லாமே போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க கேமரா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அந்த நபர் இந்த மருந்துகள் எல்லாத்தையும் கண்டெய்னர் பண்ணி வைப்பாங்க இல்லையா ஏசியில, அந்த ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. சீட்டுல இருக்க எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம, அதாவது இது மொத்தமும் பாத்தீங்கன்னா நள்ளிரவுல தான் நடத்துறாங்க, யாருக்கும் தெரியாம இவர் அதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடாரு. அப்படியே கற்பனை உடம்புக்கு முடியாத ஒரு வயசானவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெண் வேகமா இங்க வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா தாத்தாக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரியோ, அம்மாலாம் ஊர்ல இருக்காங்க போல, அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, இங்க கொண்டு வந்து நான் அட்மிட் பண்ணிட்டேமா அப்படின்ற மாதிரி இவங்க வெளியில காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜூனியர் டாக்டர் நிக்கில் இருக்கா இல்லையா, இவங்க ஒரு பொண்ணு தான். சோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுனாவே பேச ஆரம்பிச்சிருவாரு. இவங்க கிட்ட பேசி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, பாத்துக்கிட்டு இருக்காங்களே அருந்ததி, அவங்க நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், பயங்கரமான ஒரு சூப்பர்பான டாக்டர், உங்களோட தாத்தாக்கு ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர் கிடைச்சதுன்னு வைங்களேன், அப்டேட் எல்லாம் கொடுக்க கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நம்பரை வாங்கிட்டு போக இந்த பக்கம் அருந்ததி ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அவருக்கு ஹார்ட்ல ஒரு 3 பிளாக் இருந்தது, 3 பிளாக்குமே கிளியர் பண்ணிட்டாங்க. சோ ஐசியூல இருந்து ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில கொஞ்சமா ஒரு தேறி வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஓடி வந்து அருந்ததி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு உண்டான சிகிச்சை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது வேற டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆளான நாயகனை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்க, என்ன இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லமா, உங்களோட தாத்தாக்கு எதுவும் ஆகாதுமான அங்க இருந்து கடந்து போக இன்னொரு பக்கத்துல நிர்மல் அப்படின்ற ஒரு பாடகர், அவருக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலோட சிஇஓ இருக்கா இல்லையா, அவர் போன் பண்ணிப்பா அவனோட மனைவி கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன், அவங்களுக்கு ஓகே தானப்பா, இந்த இடத்த நீ வித்துட்டேன்னு வைய, இது மூலமா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குப்பான்னு சொல்லும்போது முதல் விஷயம் அது என்னோட மனைவி இது கிடையாது, என்னுடையது, அந்த இடத்த கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணோம், இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்ல அங்கிள் அப்படின்னு மாதிரி போன வைக்க இந்த பக்கம் நாயகன் வயசானவரை டெய்லி வாக்கில் சந்திச்சுக்கிட்டு அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு பரபரப்பா ஒரு பேஷண்ட் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பேசினார் இல்லையா நிர்மல், அவருக்கு உடம்புல ஒரு மாதிரி பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வேகமா கொண்டு வரும்போது ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அவருக்கு முதுகு தண்டுல ஃபுல்லா ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கு, அப்படி பண்ணா மட்டும்தான் அவரோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. சரி நம்மளோட ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் அந்த வயசானவரை அவங்களோட பேத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் அதாவது ஜூனியர் டாக்டர் நம்பர் வாங்கிட்டு போனா இல்லையா, அவங்க கிட்ட நிறைய மெசேஜ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உன்னோட தாத்தா தூங்கிட்டு தானே இருக்காரு, மொட்டை மாடிக்கு வர முடியுமா, உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. சரி நல்ல தூக்கத்துல இருக்காரு, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு இவங்க பொறுமையா நடந்து போக்கிட்டே இருக்க அதே சமயத்துல நைட் ஆச்சு அப்படின்னா ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்க மர்ம நபர் இருக்கா இல்லையா, அவர் செக்யூரிட்டியோட அவரோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்க அந்த பொண்ணு போறாங்க. அந்த ஜூனியர் டாக்டர் ஓடி வந்து இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட மேலெல்லாம் கை வச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, இல்ல இது எனக்கு பிடிக்கல, நான் இங்கிருந்து போகவா அப்படின்ற மாதிரி பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இவங்களோட தாத்தா இருக்கா இல்லையா, அவரோட ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க நுழையிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றதெல்லாம் காமிக்கல, ஒரு ஆள் உள்ள போற மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த வயசானவர் மூச்சு விட முடியாம ஒரு மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாருமே இல்ல. இந்த பக்கம் அந்த பொண்ணு வேகமா நடந்து வந்துகிட்டே
பேசிக்கிட்டே இருக்கும்போது நிக்கில் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொல்ல வரத கவனிக்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க நித்யா அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது இவங்களும் டாக்டர் தான் போல, நிக்கிலோட ஒரிஜினல் கேர்ள் ஃபிரெண்ட் போல, இவங்களை பார்த்துதான் அவங்க கடுப்பாய் போகும்போது இவர் அவங்க பின்னாடி ஓடி போய் இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க நடந்ததே வேறடி பேர் மாதிரி போக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி இப்போ தனியாயிட்டாங்க. இதனால தன்னோட தாத்தாவை பார்க்கணும்னு போக ஆரம்பிக்க அங்க அவர் உயிருக்கு போராடுற நிலைமையில மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிடும்போது ஒரு பக்கம் நாயகன் தூக்கத்துல இருக்கும்போது தன்னோட மனைவியை இங்கே இருமாறு சொல்லிட்டு வேக வேகமா போக ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் அருந்ததி இவங்க 2 பேரும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அவரோட இதய துடிப்பு இருக்கு இல்லையா ரொம்ப லோவாகிட்டே இருக்கு. இவங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. கரெக்டா ஒரு 2:40 மணி வாக்குல அருந்ததி இவர் இறந்து போயிட்டார் அப்படின்றத முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே இவங்களுக்கும் சரி நாயகனுக்கும் சரி தன்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது மட்டும் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நிர்மல் இருக்கா இல்லையா, அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சிஇஓ போக ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுட்டு அந்த டீலை பத்தி பேசியிருக்கா இல்லையா, அதுக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடலாமான்னு கேட்கும்போது இவர் அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாரு. பரவாயில்லப்பா நீ ரெக்கவர் ஆயிட்டு வா, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு இவரோட மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கிளுக்கு நீங்க இந்த இடத்த கொடுக்கலாம் இல்லைங்க, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் மேல அக்கறை இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாரோட நல்லதுக்காகவும் இதை நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி நிர்மல் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அதாவது ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்க அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பிளான போட்டுட்டா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நீ இப்ப மட்டும் கிளம்பலன்னு வையா நான் எழுந்து போய்கிட்டே இருப்பேன்டி, இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் இங்க இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல இவங்க கடுப்பாக்குறாங்க. உனக்கு இருந்தாலே பிரச்சனை தாண்டா அப்படின்ற மாதிரி வெளியில போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்க அதே சமயத்துல இந்த ஜூனியர் டாக்டர் நிக்கில் இருக்கா இல்லையா, அவரோட காதலியான நித்யாக்கு கால் பண்ணி உனக்காக நான் மாடியில காத்துக்கிட்டு இருக்கேன் வர முடியுமான்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் காதலன் இல்லையா, இதனால அங்க போக ஆரம்பிக்க 2 பேருக்கு நடுவுல அப்படி இப்படி சின்ன காதல் விஷயங்கள் இது எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டி கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல இப்போ அந்த நிர்மல் கூட யாருமே இல்லை. இதனால இந்த இடத்துக்குள்ளே ஒரு மர்ம நபர் போகிறார் அப்படின்ற மாதிரியோ ஏதோ ஒன்னத்தை பண்ண ஆரம்பிக்க மூச்சு திணறல் பயங்கரமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அங்க இருக்க யாருமே கவனிக்கல. இவரோட மனைவியோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது துடிச்சுக்கிட்டு இருக்காரு. வேக வேகமா அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நல்லதானே இருந்தார் அப்படின்ற மாதிரி அவரை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா சடனா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மிஷின் எல்லாத்தையும் வச்சுட்டு அவரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆனா இந்த வாட்டியும் இவரோட உயிரையும் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இவங்களோட கண்ணு முன்னாடியே அதாவது நாயகன் நாயகி கண்ணு முன்னாடியே எந்த உயிரும் இறந்து போகுது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ அங்க இருக்க எல்லாருமே சோகமாயிட்டாங்க. ஏன்னா பெரும் புள்ளியா இருந்த இந்த மனுஷன் இறந்து போயிட்டாரே அப்படின்ற மாதிரி துக்கத்துல இருக்கும்போது நாயகன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட மனைவி கிட்ட சொல்லி கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்ம நபர் இவங்களோட காரை துரத்த ஆரம்பிக்கிறார். இவருக்கு ஒன்னும் புரியல எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காரை நிறுத்தும் போது அதாவது சடன் பிரேக் அடிக்கும் போது காருக்குள்ள இருந்து இவரோட மனைவி இருக்காங்க இல்லையா அப்படியே வெளியில தூக்கி வீசப்பட்டு ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவரும் தன்னோட மனைவியை பார்த்து கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது பட்டுன தூக்கத்திலிருந்து எழுந்துக்க ஆரம்பிக்கிறார். சோ இவங்க இறந்து போன விஷயங்கள் இருக்கு இல்லையா அது இவருக்கு ஒரு கெட்ட கனவா வந்து தன்னோட மனைவியை தன்னை வந்து எழுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் இது கனவு அப்படின்ற மாதிரியே ரியலைஸ் பண்றாரு. எதுக்காக இப்படி ஒரு கனவு வரணும், நம்ம தப்பான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அந்த சமயத்துலதான் இவருக்கு நடந்த 2 சம்பவங்கள் அதாவது 2 மரணங்கள் மூலமா ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. இவரோட சிஇஓ கிட்ட போய் சார் இந்த விஷயங்களை நான் சொல்றது ஒரு மாதிரி தப்பா இருக்கலாம், ஆனா நடக்கிற விஷயங்கள் இதுதான் சார், யாரோ பிளான் பண்ணி என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தம்பி நீங்க ஒரு மாதிரி டிப்ரெஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபீல்டுல நிறைய பேர் இறக்குறதும் நிறைய பேருக்கு உயிர் கொடுக்கறதும் சகஜமான ஒரு தான் இல்லையா, தொடர்ச்சியான மரணங்களால இப்படி இருக்கிறது சகஜம் தான். அவனை பண்ணுங்க லீவை போடுங்க, லீவை போட்டு ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட பாத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க நாயகனுக்கு கன்ஃபார்ம் இதுல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றது தெரியுது. இதனால சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் அப்படியே விசாரிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் ஹீரோயின் இவர் கண்ணு முன்னாடி தோன்ற ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு ஒரு விஷயம் இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த 2 கொலைகள் நடந்தது. இந்த 2த்துலயுமே பாத்தீங்கன்னா இவங்களும் அந்த பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தன்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஏன் இதை பண்ணியிருக்க கூடாது, இதை நம்ம செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரூம் அதாவது அந்த டாக்டர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூமுக்குள்ள போறாரு. அங்க இருக்க எல்லா விஷயங்களையும் ஒன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் குப்பை தொட்டிக்குள்ள ஏதோ மருந்துகள் இருக்கு. அது என்னன்னு புரியல. குப்பை தொட்டிக்குள்ள யாரா போட்டு போனதுன்னு எடுத்து பார்க்கும்போது அது ஒரு விதமான ட்ரக் அதாவது
அதாவது அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு மருந்து, அதுவே நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு ட்ரக். ஸோ இவங்க ட்ரக் எடுக்கிறாங்களோ அப்படின்ற விஷயம் இவருக்குள்ள தோணிக்கிட்டே இருக்க பிளாஷ்பேக்ல ஒரு சின்ன விஷயம், இவர் தன்னோட காதலி பிரிஞ்சுட்டாருன்னு இல்லையா, அதுக்கப்புறமா கான்டாக்ட் பண்ணணும் ட்ரை பண்ண அவங்க அடையாளமே தெரியாத மாதிரி காணாம போயிட்டாங்க. இவர் நிறைய இடங்கள்ல தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்க ட்ரக்குக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்கள போய் சந்திக்கும் போது உனக்கே தெரியும் என்னோட அம்மாவை தாண்டி எந்த முடிவுமே எடுக்க முடியாதுமா, ஆனா அதுக்காக என்ன பழி வாங்குறேன்னு நினைச்சு நீ உன்னையே வருத்திக்காத அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இவர் பேசுற விஷயங்களை கவனிக்கல. இவர் கண்ணு முன்னாடி அந்த ட்ரக் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தடுக்கலான்னு போகும்போது ஊசியை வச்சு ஒரே குத்து இவரோட ஒரு விரல் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு மாதிரி சைடுல இருந்து போகுது. இன்னும் வரைக்கும் இவரோட கைகள்ல அது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்றத காமிச்சு இப்போ இவங்க ட்ரக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா இவங்க ஏன் இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஜோனுக்குள்ள போக ஆரம்பிக்க அங்க ஒரு வயசானவங்க அடிக்கடி அலாரத்தை அமுக்குவாங்கன்னு இருக்கு இல்லையா, அவங்களோட மருமகள் போன் பேசணும் அப்படின்ற மாதிரி வெளியே போக இவங்க தனிமையில இருக்க நேரம்னு பார்த்து, அதாவது பேஷண்ட் தனிமையில இருக்க நேரம்னு பார்த்து மர்ம நபர் உள்ள போக அவங்க திடீர்னு எல்லார போலவே ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க இவங்க சும்மாவே அந்த அலாரத்தை அழுத்துறது வழக்கம் தான். இப்போ இவங்களோட மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி அழுத்த ஆரம்பிக்க வேக வேகமா நாயகன் ஓடி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கூட இருக்கவங்க எல்லாமே செக் பண்ணிட்டு இவங்கள ஒரு மாதிரி ஸ்டேபிளான இடத்துக்கு கொண்டு வராங்க. நாயகனும் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட நடந்த இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு மாதிரி மர்மமா தான் இருக்கு, நான் பாக்குற பேஷண்ட்ஸ் எல்லாருமே யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விஷ ஊசி போட்டுதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது பட்டுன்னு இவரோட மனைவி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்படி ஊசி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல தெரியும் இல்லையா, இதை பிளட் டெஸ்ட் எடுத்தாவே கண்டுபிடிக்கலாம் இல்லையான்னு சொல்லும் போது ஏற்கனவே 2 பேர் இறந்து போயிட்டாங்க, இப்போ ஒருத்தவங்க உயிரோட தான் இருக்காங்க. இதனால வேக வேகமா அந்த சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபாரன்சிக் ஆளுகிட்ட கொடுக்கும்போது தன்னோட நண்பன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இதை பண்றேன்டா, என்னால முடியற அளவுக்கு நான் இதை சீக்கிரமா பண்றேன், ஆனா குறைஞ்சது ஒரு 2 வாரமாச்சு ஆகுண்டான்னு சொல்ல சோ சாம்பிள்ல என்ன கலந்து இருக்கு அப்படின்றத நாயகன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க இங்க இதுக்கு மேல இன்னொரு மரணம் நிகழக்கூடாது அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலோட மெயின் ஆளு கிட்ட சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இதனால எல்லாருக்கும் அதாவது எல்லா செக்ஷனுக்கும் போன் பண்ணி இந்த மாதிரி விஷ ஊசி போட்டு உங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மர்ம நபர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னும் கொலைகள் எல்லாமே நடக்கும்னு சொல்ல எல்லாரும் பயந்து போறாங்க. சிஓ கிட்ட வந்து இதை சொல்லும் போது அப்படி யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுமா, அது மேபி ரேண்டமான காலா இருக்கலாம், ஒன்னு பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் கிட்ட நான் இதை சொல்றேன், அவர் இதை பார்த்து பாருமான்னு சொல்ல இங்கதான் ஒரு புது கேரக்டர் இதுக்குள்ள வர ஆரம்பிக்குது. விவேக் அப்படின்றது அவரோட பேரா இருக்கும். நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி தான் பண்ண அதாவது ஹேண்டில் பண்ண எல்லா கேஸையுமே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்க ஒரு நபர் இருக்கும். ஸோ அவரோட கைகளில் அதாவது அவர் லீவ்ல இருக்கும்போது தம்பி நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல இல்லையா, லீவை வச்சு நீ என்ன பண்ண போற, இந்த கேஸை நீ அன்அபிஷியலா ஹேண்டில் பண்ணிக்கோ, இதுல ஏதாவது லீடு கிடைச்சது அப்படின்னா அப்போ நீ அபிஷியல் ஆக்கிக்கோயேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கும் போது அவர் உள்ள போறாரு. அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட்டு நேரத்துல இந்த கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சிஇஓ அவரோட ஆளுங்களோட என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு இருக்கு இல்லையா, அதை இவர் போன உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. இரவு நேரத்துல இந்த கேமரால எப்படி ஆஃப் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த சிஇஓ இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கேட்கும் போது அது மேபி டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கலாம், மற்றபடி எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசி கீசி சமாளிக்கும் போது அந்த சமயத்துல தான் இந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்க அங்க ஹெட் நர்ஸா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஹீரோயின் மேல அதாவது அருந்ததி மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. நாயகனும் எனக்கு அவங்க மேலதான் ஒரு டவுட்டா இருக்கு, பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணலாம் இல்லையா, இதனால இந்த விஷயத்த சொல்லி அருந்ததியை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் நாயகன் இருக்கா இல்லையா, இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி அருந்ததியை கூப்பிட்டு இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நீ தானே இருக்க, என்னோட பேஷன்ஸ் எல்லாத்தையும் நீ தானடி கொலை பண்றேன்னு கேட்கும் போது அவங்க பயங்கர கோபத்தோட ஜூஸ் ஒன்று இருக்கும் அதை தூக்கி மூஞ்சில அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இதனால வேற வழி இல்லாம நாயகன் இப்போ போலீஸ் அனுப்பும் போது அவங்க கிட்டயும் இதே பதில் தான், அதுவும் முன்னுக்கு பின் முரணான பதில்கள். இதனால போலீஸ்காரர் இவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹிஸ்டரி மொத்தத்தையும் தோண்ட ஆரம்பிக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்டயும் போய் விசாரிக்க ஆரம்பிக்க அப்போ ஹீரோயினை பத்தி தெரியற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அதாவது வலியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா அது மனுஷனா இருந்தாலும் சரி விலங்கா இருந்தாலும் சரி இந்த கருணை கொலை அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பண்ணலாமே, அவங்களை எதுக்காக கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட தான் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க. இன்னொரு பக்கத்துல அந்த நிக்கில் இருக்காரு ஜூனியர் டாக்டர், அவரை கூப்பிட்டு சிஇஓ இந்த மாதிரி பணத்தை எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படின்றதுக்காக நீ பொண்ணு பின்னாடி சுத்துறன்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதையா அதை இப்பயே நிப்பாட்டி ஆகணும்னு மிரட்டும் போது சார் நான் இந்த பணத்துக்காக எல்லாம் உங்க பொண்ணு பின்னாடி சுத்தவே கிடையாது, பணம் வேணும்னு நினைச்சிருந்தேன்னு வைங்களேன், நீங்க டெய்லி நைட்டு யாருக்கும் தெரியாம இந்த மருந்துகள் எல்லாத்தையும் அதாவது எக்ஸ்பைரியான மருந்துகள் இல்லீகலான மருந்துகள் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணாலே முடிஞ்சு போயிடுது, அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இப்ப நீங்க இவ்வளவு
இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க இல்லையா, நானும் சம்பாதிக்கணும், இன்னைக்கா இருந்தாலும் மாமனார் காசு நம்ம கிட்டதான், இதனால ஒரு 20% மட்டும் இப்ப நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க, மிச்சம் எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. அதே சமயத்துல எங்க போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, நாயகி தான் ஏதோ ஒன்னத்தை மறைக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா போய் சொல்றாங்க, இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இந்த உண்மையை கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திடீர்னு நாயகனை பத்தின கேள்விகள் உள்ள வர ஆரம்பிக்க அவங்க ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மயக்கம் போடுற மாதிரி எல்லாம் போக ஆரம்பிக்க, சார் அவங்க தான் சார் பண்ணிருக்காங்க, அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சோம் அப்படின்னா உண்மைகள் எல்லாம் தானா வெளியே வரப்போகுதுன்னு சொல்ல சீனியர் ஆபீசர் இதை மறுக்கிறார். ஏன்னா ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம ஒரு டாக்டரை கைது பண்ணணும் அப்படின்னா அது எந்த வகையில ஏத்துக்கும்படியா இருக்கு, ஆதாரத்தோட வா, இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல இன்னொரு பக்கத்துல நாயகன் இருக்கா இல்லையா, அவர் ஹெட் நர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க ஏதோ மருந்துகள் எல்லாத்தையும் ஒரு நபர் கிட்ட கொடுக்கறத பார்த்துட்டார். இது என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி அந்த நபரை அடிச்சு விசாரிக்கும் போது தான் ஹீரோயினோட குப்பத்தொட்டில இருந்து ஒரு ட்ரக் எடுத்தா இல்லையா, அந்த ட்ரக்கை இந்த பையன் வச்சிருக்கான். இது உனக்கு யாரா கொடுத்தா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு அந்த நர்ஸ் கிட்ட கேட்கும் போது, சார் அவன் என்னோட பையன் தான் சார், அவன் நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, ஆனா அவன் போதைக்கு அடிமையாயிட்டான் சார், அந்த போதை இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப வைலண்டா சுத்தி இருக்கிற எல்லாரையுமே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறா சார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் இங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி வச்சு யாருக்கும் தெரியாம இந்த ட்ரக் எல்லாத்தையும் அவன் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், அது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது அங்க கிளீன் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அருந்ததியோட குப்பை தொட்டி இருக்கு இல்லையா, அங்க போட்டுருவாங்க. சோ இவங்க எடுத்துட்டு போய் பையன் கிட்ட கொடுத்துருவாங்கன்றக்கும் இங்க விசாரிக்கும் போது கூட நாயகனோட சேர்ந்து இவங்களும் தான் ஹீரோயின் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க இந்த மருந்துகள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க. சோ அதனால மட்டுமே தான் அவங்களுக்கு அகைன்ஸ்டான விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்ல நாயகனுக்கு இங்க புரிய வர விஷயம் என்ன அப்படின்னா அவங்க இந்த ட்ரக்கை பயன்படுத்த கிடையாது, சோ குப்பை தொட்டில இருந்து எடுத்த விஷயம் இவங்க தான் பண்ணிருக்காங்க. சோ தப்பு பண்ணிட்டுமே யோசிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் அவரோட நண்பர் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு கொடுத்த ட்ரக் இருக்கு இல்லையா, அதுல ஒரு வினோதமான மெடிசன், அதாவது ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லலாம். அந்த மருந்து மெடிக்கல் ஃபீல்டுல இருக்க எல்லாராலையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அது அவங்களோட உடம்புக்குள்ள, அதாவது யாரோட உடம்புக்குள்ளனா கலந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சு அவங்களோட இதய துடிப்பு அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இதை சரியான முறையில கவனிக்கல அப்படின்னா அவங்க இறந்தே போயிடுவாங்க. சோ இறந்து போன 3 பேரோட உடம்புலயும் இதுதான் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்ல, சோ இந்த விஷயத்த மட்டும் அருந்ததியோட வீட்டுக்குள்ள நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள கைது பண்றதுக்கு வாட்டமா இருக்குமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போலீஸ்காரர் அந்த வீடு முழுக்க, அதாவது ஆள் இல்லாத நேரமா பார்த்து அந்த வீடு முழுக்க போய் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே கிடைக்கல. இதனால இந்த கேஸ்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, அதாவது இறந்து போன 2 பேரோட ஃபேமிலி, அதுங்க இருக்க டாக்டர் முதற்கொண்டு நர்ஸ் வரைக்கும் எல்லாரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் நிக்கில் மாடி மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிறான். இது எல்லாத்துக்கும், அதாவது எல்லா மரணத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் அவங்களை ஊசி போட்டு கொலை பண்ண அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் அவ இந்த முடிவு எடுத்திருப்பான். அப்படியே கட் பண்ண அவரோட உடம்புல இருந்து உயிர் பிரியல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு அவருக்கு தீவிரமான சிகிச்சை எல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது ஒரு மெடிக்கல் ரெப் வந்து, சார் ஒரு புது டேப்லெட் இருக்கு, நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்ல அந்த டேப்லெட் எடுத்துட்டு போய் அவரோட ரூமுக்குள்ள இருக்க ஒரு செல்ஃப்ல வைக்கலான்னு போகும்போது அங்க சின்னதா ஒரு கண்டெய்னர்ல மருந்து மாதிரி ஒண்ணு கிடைக்குது. சந்தேகப்பட்டு இவரோட ஃப்ரெண்டுக்கு இதை அனுப்பும் போது அந்த சமயத்துல தான் இவங்க எல்லாரையும் கொலை பண்ண பயன்படுத்தப்பட்டது இல்லையா அந்த மருந்து, அதுதான் இது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட இவரோட மனைவி கிட்ட போய் இந்த ரூமுக்குள்ள 2 பேரை தவிர மிச்ச யாருமே கிளீன் பண்ணணும் அப்படின்னா கூட வரமாட்டாங்க, இந்த மருந்து இங்க இருக்கு அப்படின்னா ஒண்ணு இதை நான் பண்ணிருக்கணும் இல்லனா நீ பண்ணிருக்கணும், சோ எனக்கு என்னமோ உண்மையில தான் சந்தேகமா இருக்கு, உண்மை எல்லாத்தையும் சொல்லி எதுக்காக இதை பண்ண அப்படின்ற மாதிரி மனைவியை மிரட்டும் போது அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு இவர் அரவணைச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது நம்ம பண்ணிருக்க மாட்டோம், நம்ம பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு பேசிக்கிட்டே இருக்க இங்க அந்த நிக்கில் இருக்கா இல்லையா சுய நினைவுக்கு வரார். இவர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க கிடையாது, சிஇஓ தன்னோட பொன்னியை காதலிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆளை வச்சு அடிச்சு மேல இருந்து தூக்கி போட்டுட்டு எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி முடிக்க பார்த்திருக்காரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவரோட காதலியோட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் கூப்பிட்டு அவர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருக்குன்னு சொல்லும் போது அவங்க வேகமா ஓடி வந்து இந்த போலீஸ்காரரை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த போலீஸ்காரரும் பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன்ல யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க அது எல்லாரோட லிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வாங்கி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அவரோட மாமியாரோட வீட்டுக்கு போய் அங்க இருக்க எல்லா பொருட்களையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்க அப்பதான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்னு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இங்க அந்த போலீஸ்காரரோட ஃபைல்ல ஒரு முகம், அந்த முகம் யாரோடது அப்படின்னா இது நேரம் வரைக்கும் ஹீரோவோட மனைவியா கூடவே சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களோட முகம் தான். சோ இறந்து போயிட்டாங்க போல, 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயங்கள் இவர் பார்த்துக்கிட்டே இருக்க அதே சமயத்துல நாயகன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனார் இல்லையா, அங்கே இவரோட மனைவிக்கு, அதாவது படத்துல மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. சோ இறந்து போனவங்க கூட தான் இவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு போல
அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க தெரிய ஆரம்பிக்க அந்த நபரை போலீஸ்காரர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போனார் இல்லையா, அதாவது நிக்கில். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வயசானவங்களை காப்பாற்றணும் வேகமா ஓடி இருப்பாரு. அப்போ நிக்கில் போன்ல யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டர் தனியா யாரு கூடயே பேசிக்கிட்டே இருந்ததை நான் கவனிச்சேன். அந்த திடீர்னு ஓட ஆரம்பிச்சா சார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு புரியவே கிடையாதுன்னு சொல்ல, இங்க இவருக்கு பல விஷயங்கள் அப்படியே கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. நாயகன் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கார் அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவரோட வீட்டை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் நாயகன் தன்னோட மனைவி அப்படின்றவங்க இல்லவே இல்லை. ஆனா தன்னோட மனைவியோட இமேஜினேஷன்ல இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. கதவு எல்லாத்தையும் தட்டி, உன்னோட மனைவி இறந்து போய் 1 வருஷம் ஆகுதுப்பா, உனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, உனக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் தான்ப்பா கொடுக்கணும், நீ என் கூட வர முடியுமான்னு கூட்டு போகலாம் ட்ரை பண்ண. என்ன சார் விளையாடுறீங்களா, என் மனைவியோட நான் இங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி முதல்ல சாஃப்டா பேசிக்கிட்டே இருக்கு. இவர் தன்னை இங்க இருந்து கூட்டு போக போறாரு அப்படின்றத நாயகனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க இங்க 2 பேருக்கும் நடுவுல ரத்தம் வர அளவுக்கு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்கு. நாயகன் ஒரு பக்கத்துல நிறைய காயங்களோட உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது, டேய் நீ இதுக்கு பின்னாடி இருக்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொன்னா கேளு, இங்க இருந்து வாடா போகலான்னு ட்ரை பண்ண. இங்க இருந்து ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இவரோட மனைவியோட இவர் சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும்னு போக ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் மனைவிக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் ஸ்டேஜ் லாஸ்ட்ல இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வலிய அவங்க வித்தியாசமா அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொறுத்துக்கவே முடியாத துயரத்துக்குள்ள போக ஆரம்பிக்க இவங்களோட கணவர் இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிக்கிறார். அதை தாண்டி வலிய தாங்க முடியல. இப்படி நான் டெய்லி வாழ்றதுக்கு ஒரே அடியா எனக்கு கருணை கொலை பண்ண முடியுமா, வலிக்காத ஒரு மரணத்தை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்களோட கணவர் கிட்ட இவர் கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் போக போக அவங்களோட வலிய இவர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். இதனால அவங்களுக்கு இந்த மருந்துகள் எல்லாத்தையும் இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள சாகடிக்கிறார். ஸோ செத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த டெத் சர்டிபிகேட் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா யாரெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அதாவது இவர் கண்ணு முன்னாடி துடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே இவரோட மனைவியா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தன்னோட மனைவிக்கு பண்ண விஷயங்கள், அதாவது கருணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வலியே இல்லாம சாவாங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் எல்லாருக்குமே இவர் தான் அந்த ஊசியை போட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் இங்க ரிவீல் ஆகி முடிக்கும் போது இதுக்கு மேல இங்க இருக்க வேணா அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது நாயகன் பட்டுன்னு அங்க இருக்க எல்லாத்தையும் உடச்சி எழுந்துகிட்டு இவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறார். ரத்த காயங்களோட பொத்துன்னு இவர் விழுந்து போக அந்த மொத்த இடத்தையும் எரிச்சிட்டு நாயகன் ஓடி போக அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல சோ பேசவே முடியாம மிஷின் எல்லாத்தையும் வச்சு பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது, இந்த போலீஸ்காரர் தான். சோ நாயகன் அன்னைக்கு இவரை காயப்படுத்திட்டு போகும்போது இவர் கோமாக்கு போயிட்டாரு. பல மாதங்கள் கழிச்சு இப்பதான் கண் முழிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அக்யூரேட்டா சொல்லும் போது இந்த டாக்டர் இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவருக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி டிசார்டர் இருக்குன்னு நினைக்கிற இவர் சந்திக்கிற விஷயங்கள், அதாவது இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தார், அப்ப சந்திக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு இவரா இமேஜினேஷன் பண்ணி இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு ஈஸியா கடந்து போக, ஆனா இங்க நடந்த விஷயங்கள் யாராலையும் மாத்த முடியாது இல்லையா, நீ என்ன வேணா நினைச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல இவர் ஸ்டே பண்ண ஆரம்பிக்க இவர் சுயநினைவுக்கு வந்துட்டார் அப்படின்ற விஷயம் நாயகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ யாரும் இல்லாத சமயமா பார்த்து ரூமுக்குள்ள வந்து அவர் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கையை நீட்ட ஒரு ஊசி பாத்தீங்கன்னா அவரோட ஒரு விரல்ல இருந்து வர ஆரம்பிக்குது. அவரோட காதலியால ஒரு விரல் எழுந்தா இல்லையா, அந்த விரலை இதுக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லாரோட உடம்புலயும் இன்ஜெக்ட் பண்ணது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இங்க இந்த போலீஸ்காரரோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணலான்னு போகும்போது அவர் போன வாட்டி மிஸ் ஆயிட்டு இந்த வாட்டி தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிச்சு அப்படியே அந்த இன்ஜெக்ஷனை பிடுங்கி இவரோட கழுத்துல போடும்போது அப்படியே கழுத்துல கலர் மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவரோட உயிர் பிரிஞ்சுக்கிட்டே இருக்க நாயகனால இறந்து போன அந்த எல்லாருமே இங்க நாயகனை வரவேற்கணும், அதாவது ஆத்மாவை நின்னுகிட்டு நாயகனை வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க நாயகன் தன்னோட மனைவி கிட்ட கைய கொடுக்கலான்னு போகும்போது அப்படியே அந்த ஆத்மா மறைய ஆரம்பிக்குது. கற்பனா நாயகன் அந்த இடத்துல சாக கிடையாது, அவருக்கு இன்னமும் உயிர் இருக்கு, இந்த சண்டை இப்போதைக்கு முடிய போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோல வந்து ட்விஸ்டும் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.